ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பை ஆரம்பித்தது யார்? யூடியூப்பை ஆரம்பித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் கூகுள் பேன்னு ஒரு கம்பெனி இருக்குது இல்லையா, அதே மாதிரி யூஎஸில் பேபால் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்த 3 எம்ப்ளாயீஸ் சேர்ந்து ஆரம்பித்தது தான் வந்து இந்த யூடியூப். அவங்க பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ் சென், சாட் ஹர்லி, அப்புறம் ஜாவத் கரீம். இந்த 3 பேரும் சேர்ந்து February 2005 தான் வந்து இந்த யூடியூப் வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரி, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் போடப்பட்ட முதல் வீடியோ எது? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு 1,50,000 வீடியோ வந்து அப்லோட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த முதல் வீடியோ வந்து போட்டது யார், அப்லோட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவத் கரீம். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் ஆரம்பித்த 3 பேரில் இவரும் ஒருத்தர். இவர் தான் வந்து யூடியூப்பில் முதல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறாரு. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீ அட் த ஜூ அப்படின்னு சொல்லி இவர் வந்து சாண்டியேகோ, அமெரிக்காவில் இருக்கிற சாண்டியேகோ ஜூவில் வந்து ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறாரு. இதுதான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்பட்ட முதல் வீடியோ. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் அதிகமாக பார்க்கப்பட்ட வீடியோ எது? நீங்கள் வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க பார்க்குற இந்த பேபி ஷார்க் டான்ஸ். இந்த வீடியோ தான் வந்து யூடியூப்பில் அதிகமாக பார்க்கப்பட்ட வீடியோ. இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிங் ஃபாங் அப்படின்னு வந்து ஒரு குழந்தைங்களுக்கான வீடியோஸை அப்லோட் பண்ணுற ஒரு சேனல். இந்த சேனலில் அப்லோட் பண்ணப்பட்ட இந்த பேபி ஷார்க் டான்ஸ் தான் வந்து உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக பார்க்கப்பட்ட வீடியோ. எத்தனை வியூஸ் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 பில்லியன் வியூஸ் வந்து இந்த வீடியோவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஃபேக்ட், 4வது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் கிட்டத்தட்ட 80 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், அதாவது 80 மொழிகளில் வந்து நீங்கள் வீடியோ பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் பார்க்குற வீடியோவில் 70% வீடியோஸ் வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் அல்காரிதம் அதுதான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சராசரியாக ஒரு மனுஷன் வந்து யூடியூப்பை மொபைலில் ஓப்பன் பண்ண வாட்டி எவ்வளோ நேரம் பார்க்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 நிமிஷம் பார்க்குறானா. இப்போ நீங்கள் வந்து யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா மொபைல் ஃபோனில் ஆவரேஜாக 40 நிமிஷம் வீடியோ வந்து பார்க்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்த ஃபேக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். யூடியூப்பில் டாப் கிரியேட்டர் யார்? உங்கள் மனசில் எத்தனையோ பேர் வரலாம், ஆனால் நீங்கள் கெஸ்ஸே பண்ணியிருக்க முடியாது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயன் காஜி. யார் இந்த ரயன் காஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஒரு 3 வயசு பையன். இவனுடைய சேனல் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரயன்ஸ் வேர்ல்டு. இவன் தான் வந்து யூடியூப்லேயே டாப் கிரியேட்டர். சரி, அப்படி என்ன வீடியோ போடுறான் இந்த பையன், எப்படி இவன் டாப் கிரியேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் போடுற வீடியோஸ் வந்து இந்த டாய்ஸ் பற்றின வீடியோஸ், அதாவது டாய்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ, அப்புறம் டாய்ஸை பற்றி ரிவ்யூஸ் பண்ணுற சேனல் தான் வந்து இந்த ரயன் காஜி பண்ணிகிட்ருக்கா. இந்த ரயன் தான் வந்து யூடியூபோட டாப் கிரியேட்டர். அடுத்த ஃபேக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் யாருக்கு வந்து சப்ஸ்கிரைபர் அதிகம்? நீங்கள் சொல்லலாம், இப்போ டாப் கிரியேட்டர் ரயன் காஜினா அவனுக்கு தான் சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்குன்ட்டு. அதுதான் இல்லை. யூடியூப்பில் அதிகமாக சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற சேனல் வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு சேனல். என்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி சீரியஸ். நிறைய பேர் நீங்கள் வந்து இந்த கம்பெனியோட மியூசிக் வந்து கேட்டிருப்பீங்க, இந்த சேனல் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த சேனல் தான் வந்து யூடியூப்லேயே அதிகமாக சப்ஸ்கிரைப் செய்யப்பட்ட சேனல். இந்த எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 மில்லியன் பேர் வந்து இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஃபேக்ட், கடைசி ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்போட கிரியேட்டர் அவார்ட் ப்ரோக்ராம். நிறைய பேர் வந்து உங்களுடைய விருப்பப்பட்ட சேனலை வந்து பார்த்துருக்கலாம். நிறைய பேர் வந்து சில்வர் பட்டன் வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து கோல்டு பட்டன் வச்சுருப்பாங்க, சில பேர் டைமண்ட் பட்டன் வச்சுருப்பாங்க. இந்த பட்டன்லாம் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க யூடியூப்பில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களுக்கு வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் ஏறுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த ரிவார்டும் கிடைக்கும். சரி, எத்தனை சப்ஸ்கிரைபரில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் பட்டன் வந்து 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். இதுவே கோல்டு பட்டன் வேணும்னா உங்களுக்கு வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். இதுவே வந்து டைமண்ட் பட்டன்னா உங்களுக்கு வந்து 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த யூடியூப் ஃபேக்ட்ஸ் பற்றி? இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல யூடியூப் ஃபேக்ட் தெரியும்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Have a good day.